அன்பு வணக்கம். மணிமாற மாணிக்கம், மலேசியந்திரர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். இன்று சனிக்கிழமை 31ஆம் தேதி 10வது மாதம் 2020 மாலை மணி 5. இந்த காணொலி தேசிய பகிருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுங்காய் பத்தானி அங்கேருந்து சகோதரி சகோதரன், அதாவது என்னென்னா தந்தை இறந்து விட்டார், அம்மா யாருக்கூட ஓடி போயிட்டாங்க. இப்போ அவங்க சித்தப்பா வீட்டில் வளர்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னே அவங்க அத்தை தந்தையோட அக்கா வீட்டில் வளர்ந்து நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ் ரிப்போர்ட்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அவங்களோட கடைசி தம்பி இன்னும் அவங்க அத்தை வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க அத்தை அந்த பையனை மட்டும் விட மாட்டாங்க. என்னென்னு பார்த்தா, இந்த சின்ன வயசுலேயே அவனை இந்த பழம் பொறுக்கிற வேலை, இந்த தோட்டத்தில் பழம் பொறுக்குவாங்களே, அவனை ஒழுங்காக படிப்பு அவனுக்கு இல்லை, இப்போ ஒழுங்காக சாப்பாடு இல்லை, துணிமணிகள் இல்லை, ஏதாச்சும் கேட்டாக்கா இந்த பிள்ளைங்களை போட்டு அடித்து கொடுமை பண்ணியிருக்காங்க. பையனுக்கு இங்கே ரத்தம் வர அளவுக்கு ஒரு ஃபோட்டோவை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். பத்தாவதுக்கு அந்த அத்தைன்றவங்க இந்த பெண் பிள்ளையை எப்படி தகாத வார்த்தையில் பேசியிருக்காங்கன்றது நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இதுங்களை என்ன செய்யலாம், உருக்கமாக பேசி எனக்கு ஒரு காணொலி அனுப்பிச்சிருக்காங்க. அங்கிள் எப்படியாச்சும் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு, அதெல்லாம் கேட்குறப்ப நம்மளுக்கு கண் கலங்குது. சரி, இந்த காணொலியை நீங்கள் பகிர்கள். என்னென்னா, ஓடி போனால் அவங்க அம்மா, அதாவது ஓடுகாலி அம்மாவை நம்ம இப்போ தேடுறோம். அவங்க அம்மா கிடச்சாங்கன்னா உண்மையிலே அவங்கள விளக்க மாத்தாலும் அடித்து உன் பெத்த பிள்ளைங்களை கொண்டு போய் நீ வளர்த்துக்க. இல்லையா யாருக்காச்சும் நீ ஒரு அதிகாரப்பூர்வமாக கோர்ட் ஆர்டர் மூலிமா தத்து கொடுத்துட்டு போயிரு. ஏன்னா பிள்ளைங்க இப்போ பிரிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட அந்த உதவி கிட்ட வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம முடிஞ்ச உதவி நம்ம கண்டிப்பாக செய்வோம். சரியா? தயவு செஞ்சு பகிருங்கள். இதுதான் நம்ம PHIM. நம்மளை நம்பி தேடி வரவங்களுக்கு, நம்ம சமுதாயத்துக்கு நம்ம முடிஞ்ச உதவி நம்ம செய்வோம். எங்கள் இயக்கத்தின் வழி இன்னும் சேர்ந்து சேவை செய்ய ஆசைப்படுறவங்க நம்ம இயக்கத்தில் செய்யலாம். இந்த வேளையில் சகோதரர் ரமேஷ் விளையா மாநில தலைவர், திரு கலைமணி சுங்காய் பத்தனி அதாவது கிடா மாநில தலைவர், கபிலன் பினாங் மாநில தலைவர், KP நாதன் ஜோஹர் மாநில தலைவர், எரன் சிலாங்கூர் மாநில தலைவர், இவங்க எல்லாத்துக்கும் ஜஸ்னிதா மலாக்கா, இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. ஆதரவு கொடுக்குற மக்களுக்கு நன்றி. நாங்கள் இங்கே இருக்கிறதே உங்களுக்காக தான், நம்ம சமுதாயத்துக்காக தான். இறங்குவோம், வேட்டையாடுவோம், சமுதாயத்தை சுத்தம் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் மணிமாறன்கள். என் பேர் ஜவாயினவெஞ்சலின். என் பேர் கபிலன். உங்கள் வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேன் ஃபேஸ்புக்கில். அந்த பிள்ளைங்களாம் வெளியில் கொடும்படுமா அவங்களாம் நீங்கள் நல்லபடி சேர்த்துது. அதேமாதிரி எங்களுக்கும் உதவி செய்யுங்க. எங்கள் அப்பா அடிபட்டு இறந்துட்டார். எங்கள் அப்பா அடிப்படுறதுக்கு முன்னக்கே எங்கள் அம்மா எங்களை விட்டு போயிட்டாங்க. அதனால் நாங்கள் எங்கள் அத்தை வீட்டில் இருந்தோம். எங்கள் அத்தை வீட்டில் சரியான கொடுமை. எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. எங்கள் 3 பேர்த்தையும் கொடுமைப்படுத்துவாங்க. சரியான சாப்பாடு தர மாட்டாங்க. ஒரு வேளைக்கு ஒரு வாட்டி பழைய சாறு அந்தமாரி தான் தருவாங்க. கிழிஞ்ச சட்டை, வெளியே போகிறப்பெல்லாம் பழைய சட்டை அந்தமாரிலாம் போடுவோம். எங்களை அடிப்பாங்க. எங்கள் வீட்டில் அத்தை இருக்காங்க. அந்த அத்தை பிள்ளைங்க செய்கிற தப்பு எங்கள் அத்தை எங்களை போட்டு அடிப்பாங்க. அதனால் நாங்கள் அங்கே இருக்க பிடிக்காதனால இந்த சூறா செஞ்சு எங்கள் கைப்படியாக அந்த சைன் வச்சு எங்கள் இன்னொரு அத்தை கொடுத்தோம். எங்கள் இன்னொரு அத்தை எங்கள் சித்தப்பாட்ட கொடுத்து எங்கள் சித்தப்பா எங்களை கூட்டு வர வந்தாங்க வீட்டுக்கு. அப்போ நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். இன்னொரு தம்பி எங்கள் அத்தை வேலைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் இருந்தனால தான் எங்கள் 2 பேர்த்துக்கு கூப்பிட்டு வந்தார் அப்பா. எங்கள் கூப்பிட்டு இந்த ரிப்போர்ட் பண்ணார். எங்கள் 2 பேர்த்துக்கும் ரிப்போர்ட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு இங்கே சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் எங்கள் கடைசி தம்பிக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அவங்க கூட்டம்லாம் உங்கள்கிட்ட கேட்குறோம். மணிமாறன்கள், உங்களுக்கு உதவி செய்யுங்க. லைஃப்பில் பேசினாங்களே எக்னேஷ் ஆரோக்கியசாமி, அவங்க சொன்னாங்களே நாங்கள் அவங்க பிள்ளைங்க மாரி நான் பிள்ளைங்களை எப்படியாச்சும் கொடுமைப்படுத்துவானே. ஆனால் சில வார்த்தை எங்கள் சித்தப்பாவுக்கு அந்த வாட்ஸ்அப் ரெக்கார்டில் அனுப்பி இது பண்ணி வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் கெட்ட வார்த்தை. என்னை எப்படி கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் அதில் கேளுங்க, பாருங்க. இல்லையே புண்டாமோல கூதி அறுத்துருவண்டி, கூதி அறுத்துருவேன். அழகு புண்டியா பேசிட்டு தேடி அம்மா கறி எப்படி போனாலும் அதே மாதிரி இங்க ஒருத்தனை முத்தலாம் கொடுத்து வச்சுக்கிட்டு நடிக்கிறியாடி அருள் கட்டுவில. யாரை பத்திட்டு கேட்குற அந்த கேள்வி? நாரா குதி மோளா அழிஞ்சிருவடி மோளா. சித்தப்பா சிட்டியே அவனே ஓத்துருவாண்டி ஒன்னு அருள் கட்ட முட்டா புண்டியா. நடிக்கிறியாடி நீ? யாரு எங்க போயிட்டு என்னடி பேசுற? கூதி கிழிச்சிருவண்டி திட்டு தேவடி. அம்மா எப்படி ஓடி போனாலும் அதே மாதிரி ஓடி போயிட்டு கண்டாரோலி வண்டி புண்டா. யார கேக்குற அந்த மாதிரி கேள்வியா? அஞ்சடிக்காரன் நாயா? உனக்கு அருப்பா இருக்காடி திட்டு தேவடி. போயிருக்கடி அவனே அமுக்குவாண்டி உனக்கு புண்டாமோலா. நீங்க அவங்க எப்படி வச்சுக்காங்க? நாங்க அவங்க சொந்த பிள்ளையா? இதே நாங்க உண்மையா அவங்க சொந்த பிள்ளை இருந்தா இப்படி கேட்பாங்களா? அவங்க பொய் சொல்றாங்க பாருங்க. அவங்க இப்ப நீங்க கேளுங்க, அவங்க எப்படி பேசிருக்காங்க கேளுங்க.
அவங்க என்னை எப்படி கேட்டிருக்காங்க, அவங்க பிள்ளைங்க தப்பு செஞ்சு தான் நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க வந்து என்னை எப்படி கேட்குறாங்க பாருங்க.